Assalamualaikum warahmatullahi wabarakatuh. And பேசுற ஒழுங்குதா பிள்ளைகள்? Okay, good. So last week நம்ம எப்படி ஹோஸ்டிங்கை பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு பார்த்தோம். அதே மாதிரி டொமைன் பர்ச்சேஸ் பண்ணுற மெத்தட் பார்த்தோம், எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணின டொமைனை ஹோஸ்டிங்கோட எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னு பார்த்தோம். நான் சொன்னேன், நீங்கள் டொமைன் பர்ச்சேஸ் பண்ண டொமைனை என்டர் பண்ணிட்டு ரெஜிஸ்டருங்கிறத கொடுத்தீங்கன்னா வித்தின் 3 to 4 days அது வந்துட்டு ஆக்டிவ் ஆகும்னு சொன்னேன். ஸோ ஆக்டிவ் ஆகலன்னு சொன்னது 3 to 4 ஒர்க்கிங் டேஸ் எடுக்கும் நார்மலாக. சம்டைம் இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி என்ன சொல்கிறேன் ஹோஸ்டிங் ப்ரொவைடர். அவங்க சம்டைம் வீக்கெண்ட்ஸில் மேபி ஆக்டிவ் பண்ணலாம், பட் மோஸ்ட்லி வீக் டேஸில் தான் ஆக்டிவ் பண்ணுவாங்க. ஸோ 2 to 3 days active ஆகலண்டா ஓகே, நீங்கள் வெயிட் பண்ணலாம். பட் அதுக்கு மேலே ஆக்டிவ் ஆகலண்டா யூ ஹேவ் டு கால் அண்ட் ஆஸ்க் தெம் ஃபார் தி ஹெல்ப். ஸோ தே வில் செக் அண்ட் லெட் யூ நோ. ஓகே, ஸோ நான் இப்போ பார்த்துக்கிறேன் நோஸ்ட் நான் மற்ற வெப்சைட்லாம் தந்தேன் ஆல்ரெடி உங்களுக்கு. ஸோ நீங்கள் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட வெப்சைட்டை நீங்கள் என்ன செய்யலாம், லொகின் பண்ணலாம். ஸோ லொகின் பண்ணுறதுக்கு லங்கன் ஹோஸ்டில் லொகின் பண்ணுறதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணுங்க. சாரி, இப்போ நான் அனுப்பிக்கிற லிங்கை தான் லங்கன் ஹோஸ்டில் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் லொகின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அந்த பேஜுக்கு போனீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள் லொகின் ரெஜிஸ்டர் இருக்கும், ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஆல்ரெடி பார்த்துட்டோம் அதை. நியூ லொகின் பண்ணதுக்கு அப்புறம் லொகின் பட்டனுக்கு போங்க. இது நான் ஆல்ரெடி ஒரு வெப்சைட்டை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இதில் பார்க்கலாம் யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஆல்ரெடி அதில் இதைஞ்சிக்கிறத டைரெக்டாக நான் லொகின் பண்ணுறேன். நான் இது ஜஸ்ட் நார்மலாக ஒரு ஜிமெயில் லொகின் மாதிரி தான். ஸோ லொகின் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ நான் இந்த பேரில் தான் இந்த டொமைனை இவங்களோட ஹோஸ்டிங்கில் ரெஜிஸ்டர் பண்ணி இது நான் தான் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருக்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணின என்னென்ன சர்வீஸ் உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க அந்த இடத்துல பார்க்கலாம். நியூ டொமைனாக இருந்த அந்த இடம், மற்ற விஷயங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ இதில் போயிட்டு தனியாக கிளிக் பண்ணணும். உங்களோட வெப்சைட்டோட சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வியூ ஆல் கொடுங்க. ஒரேல்ஸ் அந்த டொமைன் நேமை கிளிக் பண்ணாலும் ஓகே. இதில் பார்க்கலாம் இங்கே ஆக்டிவ்ல எத்தனை டொமைனை ரெஜிஸ்டர் பண்ணி ஆக்டிவ்லண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது, பெண்டிங்லண்டா வெயிட்டிங் ஃபார் த அப்ரூவல் ஃப்ரம் த ஹோஸ்ட் டொமைன் டொமைன் ப்ரொவைடர்ஸ் அவங்களோட சைடில் வெயிட் பண்ணுறது. சஸ்பெண்டட்னு சொன்னால் மேபி நீங்கள் பே பண்ணாமல் கொடுத்துருப்பீங்க, அல்லது உங்களோட வெப்சைட்டில் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கும். அந்த மாதிரி ரீசனுக்கு வேண்டி அவங்க என்ன செஞ்சுப்பாங்க, சஸ்பெண்ட் பண்ணி வச்சுப்பாங்க. குறிப்பிட்ட காலத்துக்கு டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணி வச்சுப்பாங்க அந்த டொமைன் ஒர்க் பண்ணாதபடி.
ஓகே, அடுத்தது டெர்மினேட்டட் சொன்னா நீங்க யூஸ் பண்ணதை நீங்க கண்டினியூஸா பே பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பேமெண்ட் பண்ணாலும் விட்டுருப்பீங்களா இருந்தா அந்த டொமைன் அவங்க ஹோஸ்டிங்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க, ஸ்டாப் பண்ணிடுவாங்க, டெர்மினேட் பண்ணி வைப்பாங்க. ஓகே, டெர்மினேட் பண்ணினா திரும்ப நீங்க ரெஜிஸ்டர் சேம் டொமைன் அவங்களோட ஹோஸ்டிங்ல ரெஜிஸ்டர் பண்ணிடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த டொமைன் வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் அல்ல ஆக்டிவிட்டீஸுக்கு யூஸ் பண்ற ஒரு டொமைனா இருக்குமா இருந்தா அதை அவங்க டெர்மினேட் பண்ணிடுவாங்க. அடுத்தது கேன்சல் பண்றது, தேர்வல்னு சொல்லி கேன்சல் பண்ணது, இதெல்லாம் இந்த லிஸ்ட்ல பார்க்கலாம். ஓகே, இந்த விஷயங்கள் பிளேஸ் அ நியூ ஆர்டர் வியூ அவைலபிள் அடான்ஸ் என்ன தேவைன்னு சொன்னா அதை பர்ச்சேஸ் பண்றது, அது நமக்கு தேவைப்படாது, நம்ம பேசிக் வெப்சைட் தானே ரன் பண்ண போறோம். ஸோ இதுல நீங்க பார்க்கலாம், அதோட ஆக்டிவா கிளிக் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா நம்மட கிளைண்ட் சைடுக்கு போகும். ஸோ இதுல நார்மல் அன்னிக்கிறது யூஸ் காட்டப்படணும், டிஸ்க் எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கிறீங்க, அதில் சம்மரி பேண்ட்வித் எவ்வளவு யூஸ் பண்ணிருக்குன்னு சொல்லி இது ஷோ அப் பண்ணப்படுதுல, இது அவங்களோட சைட்ல இருக்கிற இஷ்யூஸ். ஓகே, இப்போ அடுத்தது பார்க்கலாம். இதுல பாருங்க, இமெயில் ஃபார்வர்டர்ஸ் நமக்கு தேவையில்ல, ஆட்டோ ரெஸ்பாண்டர்ஸ் இதெல்லாம் ஒரு சைடு ஆகி ஃபைல் மேனேஜ்மெண்ட். இமெயில் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்க. இமெயில் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு கொண்டு சொல்லியிருந்தேன் 2 கிளாஸஸுக்கு முதல்ல இதெல்லாம் அந்த டொமைன்ல இப்போ இவங்க அந்த டெக் 247 வெப்சைட்டை ஃபுல்லா இதுல வெப் என்னென்னு சொல்றேன், இவங்களோட வெப் மேனேஜர் என்று சொன்னா அது டெக்னிக்கல் சைடை நான் தான் ஃபுல்லா ஹேண்டில் பண்றேன். ஸோ அது அவங்களோட கண்ட்ரோல் ஃபுல்லா என்கிட்ட இருக்கு. இப்போ நான் இவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற இந்த டொமைன்ல பார்த்தீங்கன்னு சொன்னா இது ஸ்மால் பிஸ்னஸ் பிளான் சொல்லி ஹோஸ்டிங் தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுல சுமாரா எங்களுக்கு 200 இமெயில்ஸ் 200 இமெயில் கிரியேட் பண்றதுக்கு பெர்மிஷன் தான் தந்துக்கிறாங்க. ஆல்ரெடி 10 கிரியேட் பண்ணிட்டேன் நான், இன்னும் 190 நான் கிரியேட் பண்ணலாம். இன்னும் எக்ஸ்ட்ரா இமெயில்ஸ் கிரியேட் பண்ணணுமா இருந்தா எந்த இது டொமைனுக்குரிய இமெயில் சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் google.com அதால தரப்படுகின்ற இமெயில் gmail.com வரும். அந்த gmail.com தான் டொமைன். ஓகே, முன்னுக்கு உங்களோட நேம் தான் வரும், நீங்க கொடுக்குற யூசர் நேம் நீங்க விருப்பம் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நஃப்ரிஷ் 55 நான் கொடுத்தது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் நஃப்ரிஷை கொடுத்துருப்பேன், அதை ஆல்ரெடி இன்னொருத்தர் யூஸ் பண்ணியிருந்தான்னு சொன்னா எனக்கு நஃப்ரிஷ் தராது, வேற ஒன்றாவது சஜஸ்ட் பண்ணும், இல்லைன்னா வேற ஒன்றை யூஸ் பண்ணாத நான் செலக்ட் பண்ணணும். ஸோ முன்னுக்கு வர யூசர் நேம் நான் செலக்ட் பண்றது, எட் சிம்பிள் கட்டாயம் வரணும், அங்கால டொமைன் நேம். அதே மாதிரி இவங்க டொமைன் வந்து tech247.lk. இந்த இடத்துல பாருங்க, அட்மின்ங்கிறது நான் கொடுத்த நேம், இவங்களோட டொமைன்ல உருவாகக்கூடிய இமெயில் அட்ரஸ் தான் இதெல்லாம். ஜிமெயில் இல்ல, இமெயில். tech247 ஒரு டொமைன் இருக்கு அவங்களுக்கு, tech247.org.lk இது அவங்களோட மெயின் வெப்சைட் இந்த இன்ஸ்டிடியூட்ல. இது வந்து அவங்களோட என்னன்னு சொல்றேன், AdSenseல கூகுள் AdSenseல ஏர்ன் பண்றதுக்காண்டி எக்ஸ்ட்ரா டொமைன் உண்டு, நார்மல் டொமைனோட ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ அது 2 டொமைனை யூஸ் பண்ணி தேவையான மாதிரி இமெயில் ஐடியை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ புதுசாக ஒரு இமெயில் ஐடி ஒன்று கிரியேட் பண்ண போறேன். லெட்ஸ் சே ஓகே, ஓகே டெஸ்ட் இதில் ஆல்ரெடி இல்லையான்னு செக் பண்ணுவோம். டெஸ்ட் எல்லாம் இல்லை, therefore let's say டெஸ்ட் இல்லை. ஸோ கிரியேட் பண்ணலாம். இவர் நான் டெஸ்ட்டை கொடுத்துட்டு டெஸ்ட்டுங்கிற இமெயில் ஐடி இதில் இல்லை, அதனால என்ன செய்யலை, நான் அதை கிரியேட் பண்ணணுமா இருந்தா டெஸ்ட்டுங்கிறத கொடுத்துட்டு இந்த இடத்துல கிரியேட்டை கொடுத்தேன்னு சொன்னேன். சி எந்த டொமைனுக்குள்ள அந்த டெஸ்ட்டை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி கேட்குது. 3 வச்சுக்காங்க இவங்க, 3 டொமைன் வச்சுக்கிறாங்க, 3ல எதை யூஸ் பண்ணணும், tech247 org.lk இதாண்டு. ஸோ லெட்ஸ் இதுல நான் கிரியேட் பண்ண போறேன்டா அந்த டொமைனை, ஒரு டொமைன் இருந்தா ஒன்றை தான் காட்டும், இவங்கள்ட்ட 3 டொமைன் இவங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறாங்க அந்த ஹோஸ்டிங்ல, அதனால 3 காட்டுது. 3ல எது தேவையோ அதை செலக்ட் பண்ணிட்டு எப்படி இமெயில் உங்களுக்கு வரும், லெட்ஸ் test@tech247.org.lk என்று விரும்பினீங்கன்னா டெஸ்ட் கொடுத்துட்டு சி இங்க டொமைன் அட்ரஸ் இருக்கு. இப்போ பாஸ்வேர்ட் நீங்க கிரியேட் பண்ணலாம், ஆர் ஜென்ரேட் பண்ணி கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணும், அதை குறிப்பிட்ட அளவு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு பாஸ்வேர்ட் அதுக்கு செட் பண்ணி கொடுக்கலாம். லெட்ஸ் சே test@123. ஸோ இப்படி ஒரு பாஸ்வேர்டை கொடுக்கலாம். பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங் நல்ல மில்லுன்னு சொல்லுது, நீங்க வேண்ட ஸ்ட்ரென்த்ன்னு கூட்டலாம். ஸோ பாஸ்வேர்ட் நீங்க விரும்புற மாதிரி கொடுக்கலாம். கொடுத்துட்டு இந்த இமெயில் ஐடிக்கு ஒரு ஸ்பேஸை நீங்க கொடுக்கலாம். எத்தனை இந்த இமெயில் ஐடிக்குள்ள உங்களுக்கு ஜிமெயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 GB தந்திருப்பாங்க. அந்த 15 GBக்குள்ள
டோட்டலா உங்களுக்கு தேவையான ஃபைல் எல்லாம் நீங்க சர்வ் பண்ணி வைக்கலாம் அந்த குறிப்பிட்ட இமெயில் ஐடி யூஸ் பண்ணி. அதே மாதிரி இப்ப நீங்க ஒரு ஐடியா இதுல கிரியேட் பண்ணீங்கன்னா அதுக்கு எத்தனை எம்பி அந்த இமெயில யூஸ் பண்ணி மேக்ஸிமம் எவ்வளவு ஃபைல் அவர் சர்வ் பண்ணலாம். சர்வ் போல நீங்க அனுப்புன மெயில், உங்களுக்கு வந்த மெயில், நீங்க டிராஃப்ட்ல சர்வ் பண்ணிக்கிற மெயில் எல்லாமே அதுக்குள்ள அடங்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்மால் பிசினஸ் பேக்கேஜ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இவங்க வந்து 5GB ஸ்பேஸ் தருவாங்க. அந்த 5GB இவருக்கு எவ்வளவு கொடுக்க போறீங்க? 1 MB கொடுக்க போறீங்களா? 1 MBன்னா 1024 MB, அது 1 GBக்கு ஈக்குவல். ஓகே, ஸோ நீங்க 1024 MBங்கிறது 1 GBக்கு ஈக்குவல். ஸோ இதை குறைக்கணும்னு சொன்னா நீங்க குறைக்கலாம். லெட்ஸ் சே இதுக்கு நீங்க 10 MB தான் கொடுக்க போறீங்கன்னா 10, இல்ல அன்லிமிட்டெட் கொடுக்க போறீங்கன்னா அன்லிமிட்டெட், அதாவது ஸ்பேஸ் இருக்கிற வரைக்கும் அது பயன்பட்டு கொண்டே இருக்கு. 10 MB 10 MB கொடுத்துட்டு சொந்த விஷயங்கள் உங்களுக்கு தேவையில்லை. அண்ட் இதை கிளிக் பண்ணீங்கன்னா கிரியேட் ஆகும். ஓகே, ஓகே, நான் இப்போ இந்த இமெயிலை கிரியேட் பண்றேன். சர்வ் பண்ணேன்றது நான் சர்வ் பண்ணல. பாருங்க, இந்த இமெயில் கிரியேட் ஆகி இருக்கு. ஓகே, ஸோ இமெயில் ஐடி என்னன்னு கேட்டா test@gmail.com மாதிரி நம்மளோட டொமைனை யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணலாம். சி ஒன்று குறைஞ்சிருக்கு, யூஸ் வந்து 11 மாறுது. இல்ல என்ன இருக்கு இந்த விஷயங்கள், இது செக் மெயில், இதுக்குள்ள நம்ம மெயில செக் பண்ணலாம். இதுலயும் வச்சு மெயில கிளிக் பண்ணீங்கன்னா அந்த அந்த குறிப்பிட்ட இமெயில இருந்து வரது போல செக் பண்ணலாம். இது நம்மளுக்கு தேவையில்லை, பட் அவுட்லுக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, அவுட்லுக் எப்படி கன்ஃபிகர் பண்றங்கிறத நான் சொல்லி தரேன் பிறகு. ஸோ நீங்க ஒரு டொமைன் வேண்டினா அந்த டொமைனுக்குரிய இமெயிலை நீங்க கிரியேட் பண்ணலாம். பட் அதை அந்த அந்த குறிப்பிட்ட நீங்க உருவாக்குற இமெயில இருந்து இமெயிலை சென்ட் பண்றதுக்கோ இல்லை வார மெயில பாக்குறதுக்கு ஒன்று இவங்கட நீங்க எங்க ஹோஸ்டிங் வச்சிருக்கீங்களோ அவங்கடையில மெயிலை செக் பண்றதுக்கு அனுப்புகிறதுக்கு ஒரு இடம் இருக்கும், அதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா அவுட்லுக்கை யூஸ் பண்ணணும். ஓகே, அவுட்லுக்கை எப்படி யூஸ் பண்றங்கிறது நான் பிறகு சொல்லித்தரேன். ஸோ இதான் இமெயில் ஒன்று நீங்க ரெஜிஸ்டர் பண்ண ஒரு டொமைனை பயன்படுத்தி இமெயில் ஒன்றை கிரியேட் பண்ணுறது. இப்போ உங்களோட கம்பெனி அவங்களுக்கு இமெயில் கொடுக்க வேண்டியிருக்குமே, ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு தோண்ட ஒரு பர்சனல் இமெயிலை நீங்க வச்சுக்கொள்ளலாம், உங்களோட ஆன் பிசினஸ். அந்த மாதிரி தான் அதை நம்ம பயன்படுத்தி கொள்றது. இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? எதுவும் கேட்க வேண்டியிருக்கா பிள்ளைகள்? குயிக்கா சொல்லுங்க பிள்ளைகள். மற்றவங்களுக்கு இது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க எனக்கு பிரைவேட்டா மெசேஜ் பண்ணுங்க, ஒரு எல்ஸ் கேளுங்க, கிளியர் பண்ணிட்டு போங்க. அந்த சப்ஜெக்ட் முடியக்குள்ள பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு டொமைனை ஒரு ஒரு ஸ்டெட்டிக் வெப் பேஜ் நம்ம கிரியேட் பண்றது, இன்டர்ஃபேஸை மேனேஜ் பண்ணக்கூடியது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூனிவர்சிட்டி வெப்சைட்டை நான் ஒரு 2 ஃபேக்கல்டியை நான் ஹேண்டில் பண்றேன். நான் புதுசாக எதுவுமே டெவலப் பண்ணல, எனக்கு அந்த சிஎஸ்எஸ் கோடிங் தெரியும், எனக்கு தேவையான பேசிக் HTML கோடிங் தெரியும், அதை வச்சு தான் மேனேஜ் பண்ணிட்டு போறேன். புதுசாக ஒரு பேஜை கிரியேட் பண்ண சொன்னாங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு பேஜை எடுத்து தான் நான் எடிட் பண்ணி அதை ஒவ்வொரு சிம்போசியத்துக்கும் பாருங்க, நம்ம வெப்சைட்டை ஒவ்வொரு சிம்போசியம் பிறகுல டிஃப்ரெண்ட் வெப்சைட் தான் இருக்கும். கிட்டத்தட்ட லே அவுட் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், பட் டிசைன் எல்லாம் வித்தியாசமா இருக்கும், போட்டோஸ் வித்தியாசமா இருக்கும், பட்டன் கலர் பட்டன் மாறுறது, அப்படி சில வித்தியாசங்கள் இருக்கு. இதை வச்சு நான் மாத்திட்டு வரேன்டா சிஎஸ்எஸ் வச்சு தான். ஸோ முதல்ல இது ஒரு பார்ட். ரெண்டாவது இந்த ஹோஸ்டிங் நான் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த ஃபைலை இந்த ஹோஸ்ட்ல எப்படி நான் மேனேஜ் பண்றேன், ஃபைல் மேனேஜ்மெண்ட் இந்த ஹோஸ்டிங்கோட சம்மந்தப்பட்டது. ஓன் பிசினஸ் நீங்க ரன் பண்றேன், இதுக்கு மேலதிகமாக உங்களோட ஹோஸ்டிங் ஏரியாவை நீங்க ஹேண்டில் பண்ணணும். மெயிலை கிரியேட் பண்றது, மெயிலை டிலீட் பண்றது, அந்த மெயின் டெக்னிக்கல் சைடு உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருக்கு. ஓகே, ஸோ கிளியர் பண்ணிட்டு போயிடுங்க. எதுவும் சந்தேகங்கள் இருக்குன்னா தயவு செய்து கிளியர் பண்ணிட்டு போயிடுங்க. எதுவுமே இல்லாட்டி நான் அடுத்ததுக்கு மூவ் ஆகுறேன். ஓகே, ஸோ இதில் மேனேஜர் கிளிக் பண்ணீங்கன்னா திரும்ப காட்டுறேன். இந்த இமெயிலுக்கு போயிட்டு கிளிக் பண்ணா எல்லா மெயிலும் வரும், இலைகள் எல்லாம் வரும். சரி, ஒவ்வொன்றுக்கு நான் கொடுத்த டோட்டல் ஸ்பேஸ்ல எவ்வளவு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, எவ்வளவு யூஸ் பண்ணப்படலாங்கிறது இந்த இடத்துல பார்க்கலாம். நம்ம எந்தெந்த மெயில் யூஸ்ல இருக்கு, அதுக்கு எவ்வளவு யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள்
let's say test நான் ரெண்டாவது சர்ச் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட் அந்த இடத்துல அது காட்டும் நைக் டெஸ்ட். ஓகே, இதில் பாஸ்வேர்டை நீங்கள் திரும்ப நீங்கள் தான் அட்மின் கிரியேட் பண்ணுற, நம்ம தான் அட்மின். ஸோ நான் இதில் பாஸ்வேர்டை மாற்றணும், இதை டிலீட் பண்ணுற வேலையில் எனக்கு இருந்துச்சுன்னா நான் பாருங்கள் நியூ பாஸ்வேர்டை நான் கிரியேட் பண்ணலாம். ஓகே, இந்த ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். இப்போ அந்த இமெயில் ஐடிக்கு இமெயில் இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கு இப்போ பாருங்கள் சில இமெயில்ஸ் வரும் உங்களுக்கு ஆட்டோ ஜென்ரேட்டட் அப்படி வரும். திரும்ப நீங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணினீங்கன்னா அதுக்கு மெயில் போகாது. அது என்ன ரீசன் ரிசீவிங் இன்கமிங் மெயிலுங்கிறத சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில கூகுள் ஃபார்ம் வரும், அதை ஃபில்அப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு மெயில் ஒன்று வரும், யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர் தி ஃபார்ம் சம்திங் சொல்லி. அதுக்கு திரும்ப மெயில் பண்ணீங்கன்னா மெயில் போக மாட்டாது. என்ன ரீசன் சொன்னா இந்த ரிசீவிங் இன்கமிங் மெயில் என்று சொல்லப்படுகிற விஷயம் வந்து சஸ்பெண்ட்ல இருக்கு. அப்ப மெயில் ரிசீவ் ஆக மாட்டான். அதே மாதிரி மெயில் ரிசீவுக்கு மட்டும் நீங்க மெயிலை யூஸ் பண்ணலாம். அதுல இருந்து இமெயில் அனுப்பாமல பாத்துக்கணும்னு சொன்னா சஸ்பெண்ட் மெயில் போகாது. ஓகே, அடுத்தது லொகினை சஸ்பெண்ட் பண்ணி வைக்கலாம். இப்ப நீங்க சஸ்பெண்ட் பண்ணி வச்சீங்கன்னா யாரும் லொகின் பண்ண, இமெயில் ஒரிஜினலா இருக்கும், பட் யாரும் லொகின் பண்ணி பார்க்க விடாது. சொந்த விஷயங்கள் ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ள இது வரும். ஸோ இப்போ இமெயில் ஐடி தேவையில்லைன்னு டிலீட் இமெயில் கொடுத்தீங்கன்னா சரி. ஓகே, நிறைய கிரியேட் பண்ணுறது இப்போ ஏன் சொல்கிறேன், திரும்ப நீங்கள் கிரியேட் பண்ணணுமா இருந்தால் இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண போகிற இமெயில் ஆல்ரெடி இருக்கா இல்லையாண்டு செக் பண்ணுங்க. ஸோ அந்த இடத்துல வந்து சர்ச்சுக்கு போயிட்டு செக் பண்ணுங்க. சர்ச் அப்படி ஒரு அட்ரஸ் இல்லை. ஸோ அது கேட்குது இப்படி ஒரு அட்ரஸை கிரியேட் பண்ண போறீங்களான்னு கேட்குது. ஒன்று இடத்த இதை கிளிக் பண்ணுங்க அல்லது இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா அடுத்த பேஜுக்கு போகும். அதுல உங்களோட இமெயில் எந்த டொமைன்ல வரணுங்கிறத செலக்ட் பண்ணுங்க. ஒரு டொமைன் இருக்குன்னா தான் காட்டும். இதுல உங்களோட யூசர் நேம் எப்படி வரணுங்கிறத கொடுங்க. பாஸ்வேர்டு இது நம்ம பார்த்தது. எவ்வளவு ஸ்பேஸ் அந்த இமெயிலுக்கு கொடுக்க போறீங்க, ஸ்பேஸ் ஸ்டோரேஜ் எவ்வளவு கொடுக்க போறீங்க கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்தா காணும். ஓகே, இது இமெயிலோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவ்வளவுதான். நம்ம பெருசா யோசிச்சு மண்டே போட்டு பிக்க தேவையில்ல. அடுத்தது add on domains, subdomain, add on domains. இது ரெண்டுக்கும் இடையில இது பேக்கப். பேக்கப்னா ஆல்ரெடி நீங்க அப்லோட் பண்ண ஃபைலை ஒரு பேக்கப் எடுத்து வைக்கிறது. எக்ஸிடென்டலி நீங்க பேக்கப் எடுத்தீங்கன்னா அவங்களோட சர்வர்ல இருக்கும், ஏதோ ஒரு காரணத்தால் அதை அழிஞ்சிச்சு சொன்னா இருக்கிற ஃபைலை ஆன்லைன்ல அதாவது இன்டர்நெட் கூட திரும்ப நீங்க அதை எடுத்து உங்களோட இதுல ரிஸ்டோர் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, add on domainங்கிறது நான் ஆல்ரெடி சொன்னேன், சில ஹோஸ்டிங் வந்தீங்கன்னா ஒரு ஹோஸ்டிங்ல ஒரு வெப் அட்ரஸ் தான் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். இவங்க லங்கன் ஹோஸ்ட்ல தார இந்த பேக்கேஜ்ல ஸ்மால் பிசினஸ் பிளான்ங்கிற பேக்கேஜ்ல மேக்ஸிமம் 5 டொமைன் நீங்க ஆட் பண்ணலாம். ஆக ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க ஆட் பண்ற டொமைன், அதுக்கு பிறகு இன்னும் 4 டொமைன், அந்த எக்ஸ்ட்ரா ஆட் பண்ற 4 டொமைனும் add on domains வரும். ஸோ ஒவ்வொரு அட்ரஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் www.tech247.lk, www. நீங்க லெட்ஸ் சே mypoems.com, www.articles.org, இப்படி வித்தியாசமான அட்ரஸை நீங்க ஆட் பண்ணலாம். அதை நம்ம add on domains சொல்றோம். So based on the hosting plan, number of add on domains will be different. ஓகே, சிலதுக்கு 1 இருக்கலாம், சிலதுக்கு 5, சிலதுக்கு அன்லிமிட்டடா இருக்கு. சப்டொமைன் என்று சொல்றது பிள்ளைகள் இப்போ www.tech247.lk இது உங்களோட மெயின் டொமைன் சொன்னா இதோட சேர்த்த மாதிரி மற்ற டொமைன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு சப்டொமைன் பர்ச்சேஸ் பண்றேன், அது எப்படி இருக்குன்னு சொன்னா www.mypoems, லெட்ஸ் நான் ஒரு mypoems ஓபன் பண்ண போறேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இந்த மெயின் டொமைன் tech247.lk குள்ள ஓபன் பண்ண போறேன்டா www.mypoems.tech247.lk, அந்த tech247.lkங்கிறது பின்னால வரும். மெயின் உங்களோட டொமைன் நேம் வந்து பின்னால மெயின் டொமைன் நேம் இதான் சொன்னா இதான் மெயின் டொமைன் சொன்னா www. அங்கே நீங்க விரும்புற நேமோட கொடுங்க .tech247.lkங்கிறது பின்னால வந்துட்டே இருக்கு.
ஓகே. ஸோ அத மாதிரி அட்ரஸ் தான் நம்ம சப்டொமைன் சொல்றது. ஸோ நீங்க யோசிக்கலாம், இதுல டிஸ்க் யூசேஜ் பேண்ட்வித் பார்க்காட்டி நான் எப்படி செக் பண்றேன் இந்த ஸ்டோரேஜ் லிமிட் அண்ட் கரண்ட் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் எப்படி செக் பண்ணிட்டு பார்க்கலாம். அதுக்கு இதுல இடம் ஒன்று இருக்கு. இந்த இடத்துல ஃபைல் மேனேஜரை நீங்க கிளிக் பண்ணலாம், அல்லது login cPanel. cPanel நீங்க ஹோஸ்டிங் வேண்டக்குள்ள பிள்ளைகள் உங்களுக்குண்டு தனியான cPanel தந்தா மட்டும்தான் கை வைங்க. நிறைய இடத்துல சீப்பான பிரைஸ் கிடைக்கும், பட் உங்களுக்கு ஓன் cPanel கிடைக்காது. ஓகே, அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா அன்லிமிட்டெட் ஹோஸ்டிங் பிளான் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு அவங்க என்ன வாங்கடா அது ஓவராகளும் குறிப்பிட்ட இதை டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த பிசினஸ் செய்யற சில ஆட்கள் இருக்காங்க. ஸோ நீங்க அந்த cPanel கிடைக்குதா இல்லையான்னு பாருங்க. இது தேவையில்லை. லொகின் வெப்மெயில் உங்களுக்கு தேவையில்லை. நான் வெப்மெயில் நான் வழங்கப்படுதுன்னு சொன்னேன். எதன் ரிக்வஸ்ட் இருந்தால் கேன்சல் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணணும். சேஞ்ச் பாஸ்வேர்டு, இந்த அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு மெயின் லொகின் cPanel. ஓகே, லொகின் cPanel போனீங்கன்னா பார்க்கலாம். இதான் எனக்கு தரப்பட்டிருக்கிற ஐபி அட்ரஸ். இந்த ஐபி அட்ரஸுக்கு பதிலாக தான் எனக்கு இந்த அட்ரஸை தான் தெரியாங்க. ஓகே, இது நம்மளோட இந்த இப்போ நீங்க பார்த்துட்டு அந்த யூசர் இன்டர்ஃபேஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் தீமை நீங்க இருக்குன்னு சொன்னா இதில் அப்ளை பண்ணலாம். அந்த தீமெல்லாம் ஜஸ்ட் ஒரு டிசைனிங், அது நம்மளுக்கு தேவையில்லை. இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக் பாருங்க, அடோன் டொமைன்ஸ் ஒன்று தான் யூஸ் பண்ணியிருக்கேன், 4 பேலன்ஸ் இருக்கு எனக்கு. ஓகே, பேண்ட்வித் 20 GB தந்திருக்காங்க. மந்த்துக்கு 20 GB அளவுக்கு இந்த வெப்சைட்டை ஆக்கள் பயன்படுத்தலாம். இந்த வெப்சைட்டை ஆக்கள் யூஸ் பண்ண இந்த பேண்ட்வித் யூசேஜ் வந்து கூடிக்கிட்டே போகும். 20 ஜிபியை தாண்டிச்சுன்னா ஒரு மந்த் முடிகிறதுக்குள்ள அங்கால வேலையாது திரும்ப ரினியூ ஆனாதான் அது ஒர்க் பண்ணும். ஸோ 20 ஜிபிங்கிறது தாராளமாக காணும். ஓகே, அடுத்த இமெயில் அக்கௌண்ட் வந்து இதுவரையும் 11 கிரியேட் பண்ணியிருக்கிறேன். 5 GB ஸ்பேஸில் 12 MB தான் யூஸ் பண்ணிக்க தாராளமாக இடம் இருக்கண்ட இல்லை. SQL டேட்டா பேஸில் 5 GB டேட்டா பேஸ் இந்த 5 GB சேரும். SQL டேட்டா பேஸ் வந்து 12.2 MB யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. சப்டொமைன் இண்டையில வந்து 500 சப்டொமைன் நான் கிரியேட் பண்ணலாம் ஸ்மால் பிஸ்னஸ் பேக்கேஜில். ஸோ அதில் ஒன்று தான் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்தது இதுகள் தேவையில்லை. மெயிலிங் லிஸ்ட், எஸ்கியூஎல் டேட்டா பேஸ், இது உங்களுக்கு FTP அக்கௌண்ட், இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி தந்தது. ஓகே, இப்போ பாருங்க என்ன இருக்கு, ஃபைல் மேனேஜர். இதுதான் ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ஷன். நீங்கள் வெப்சைட் உங்களோட மெஷினில் எடிட் பண்ணிட்டு இப்போ ஆன்லைனுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொன்னால் இந்த ஃபைல் மேனேஜருங்கிறால தான் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் அவருக்கு ஏரியா ஓப்பன் ஆகும். இதில் பார்க்கலாம் பாருங்க, நான் இந்த செட்டப்பில் தான் ஃபைலை மற்ற இடத்துலையும் சேவ் பண்ணி வச்சிருப்பேன். இது என்ற மெயின் வெப் பேஜ் tech247.lkங்கிற வெப் பேஜ் புரியுதான். இது இந்த இருக்கிறது அந்த என்ன AdSense-க்காக வேண்டி பர்ச்சேஸ் பண்ணின வெப் பேஜ். இது ஸோ அதில் ஃபைல்ஸ் எல்லாம் அந்த இடத்துல இருக்கு. ஃபைல்ஸை நம்ம அப்லோட் பண்ணக்குள்ள அந்த ஃபோல்டர் சரியான அதுதான் சொல்லலாம். அந்த உங்களோட மெஷின்ல ஃபோல்டர் பார்த்து எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்களோ அதே ஸ்டைல்ல இந்த இடத்துல மேனேஜ் பண்ணணும். உதாரணமா உங்களுக்கு நான் வந்துட்டு இந்த ஃபோல்டர் பார்த்த காட்டுறேன். நான் சரி இந்த ஃபோல்டர் இருக்க பார்க்கலாம். நான் tech247 org இதுக்குள்ள தான் மெயின் இதுக்குள்ள தான் இந்த ஃபோல்டர் பார்த்து தான் நான் செக் பண்ணேன். ஓகே, இந்த இடத்துல வாரது இந்த வெப் அட்ரஸ் மாதிரி தான். ஆன்லைன்ல இந்த வெப் அட்ரஸ் மாதிரி இந்த இடத்துல நான் ஜஸ்ட் ஒரு ஃபோல்டர், இந்த ஃபோல்டர் நேம் எதுவாக இருக்கலாம். பட் இதுக்குள்ள வார இதே ஸ்டைல்ல தான் உங்களோட ஹோஸ்டிங் ஏரியாவுக்குள்ளே இதே அதே ஃபோல்டர் ஸ்டைல் அதே ஸ்பெல்லிங் அப்படிதான் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்குள்ள பாருங்க, எதுக்குள்ள பிறகு சிஎஸ்எஸ்க்குள்ள ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு சிஎஸ்எஸ்க்கு ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கிறேன். அதே ஸ்டைலில் இந்த இடத்துல சிஎஸ்எஸ்க்கு ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கிறேன். சிஎஸ்எஸ் இப்போ நீ அங்கே போய் பார்த்தீங்கன்னா அதே ஸ்டைலில் தான் இந்த சிஎஸ்எஸ்க்குள்ள இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லா ஃபைலும் தேவையான ஃபைலை நான் மேனேஜ் பண்ணுறேன். ஓகே,
இப்போ என்ன செய்ய போறேன், சிஎஸ்எஸ்க்குள்ள ஒரு ஃபைலை நான் அப்லோட் பண்ண போறேன்னு சொன்னா இந்த அப்லோடுங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஓவர்ரைட் எக்ஸிஸ்டிங் ஃபைல், அதாவது நீங்க ஆல்ரெடி இருக்கிற ஒரு இதுக்குள்ள, அதாவது உங்களோட ஹோஸ்டிங்குக்குள்ள இருக்கிற ஒரு ஃபைலை தான் திரும்பவும் உங்களோட மெஷின்ல நீங்க அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப இதுக்குள்ள கொண்டு வர போறீங்களா இருந்தா ஜஸ்ட் இதை கொடுங்க. இதை கொடுக்காம கூடாலும் எரர் இல்லை. ஃபைலை செலக்ட் பண்ண சொல்லும். ஓகே, சிஎஸ்எஸ்க்கு போங்க, தேவையான ஃபைலை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. லெட்ஸ் ஸ்டைல் பாருங்க. இது என்ன மெசேஜ் சொல்லுதுன்னா ஓவர்ரைட் பண்ணி ஆல்ரெடி அந்த ஃபைல் இருக்கோ, எஸ் கொடுங்க. அதில் எந்த மாற்றம் செய்யல. அப்லோட் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல க்ரீனா காட்டும். ஒரெல்ஸ் நான் சொன்ன மாதிரி ஃபைல்ஸ் இல்லாத லாகின் பண்ணி அதற்கூடாகவும் நீங்க பல்க் அமௌண்ட் ஆஃப் ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஃபைல்ஸ்ல எப்படி கனெக்ட் பண்றேன் அண்டை கனெக்ட் பண்ணி கூட காட்டினேன் நான் உங்களுக்கு. இந்த ரெண்டுல ஒரு மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கிற ஒரு ஃபைலை நீங்க டிலீட் பண்ணணும் அல்லது புதுசா ஒரு ஃபோல்டர் இதுக்குள்ள கிரியேட் பண்ண போறீங்க. லெட்ஸ் சே இதுக்குள்ள லெட்ஸ் சே நீங்க ஒரு ஃபோல்டர் ஒன்று ஓபன் பண்ணிட்டு வச்சுக்கொள்ளுவோம். ஓகே ஓகே, நான் இப்படி ஒரு ஃபோல்டர் ஒன்று படத்தை ஓபன் பண்ணிக்கிறேன். நியூ லெட்ஸ் சே இது டெஸ்ட் ஒரு ஃபோல்டர் ஓபன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இதே பார்த்த உங்களோட ஹோஸ்டிங் ஏரியாவிலையும் கிரியேட் பண்ணணும். இந்த இடத்துலையும் டெஸ்ட் ஒன்றை கிரியேட் பண்ணுங்க. அதுக்கு என்னத்தை யூஸ் பண்ணலாம், என்ன ஆகி பாருங்க ஃபோல்டர் இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணுங்க. ஃபோல்டர் நேம் இருக்கும், அங்கே டெஸ்ட் கொடுத்து அஞ்சையும் டெஸ்ட் கொடுங்க. கேபிட்டல் இப்போ நான் யூஸ் பண்ண அந்த ஹோஸ்டிங் வந்து லினக்ஸ்ல ஒர்க் பண்றது. ஓகே, லினக்ஸ்ல ஒர்க் பண்றதால கேபிட்டல் ஸ்மால் எழுது இஷ்யூஸ் வரும். ஸோ அதை சரியான முறைக்கு ஃபாலோ பண்ணுங்க. பாருங்க ஃபோல்டர் எப்படி பார்த்து கிரியேட் பண்ணப்படுதுன்னு காட்டுது. கிரியேட் நியூ ஃபோல்டர். ஸோ டெஸ்ட் விடுது. ஸோ அங்கே ஒரு ஃபைலை டெஸ்ட்டுக்குள்ள நீங்க போட்டீங்கன்னா அதே ஃபைல் இதுக்குள்ள நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்களா. சரி, இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள், நீங்க வெரி ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அந்த வெப் பேஜ் டொமைனை கிரியேட் பண்ணது அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் என்ன செய்வீங்க, உங்களோட வெப் பேஜோட ஃபைல் எல்லாம் அப்படியே காப்பி பண்ணி இதுக்கு போடுவீங்க. காப்பி பண்ணி போடக்குள்ள எதுக்குள்ள போடணும்னு நீங்க பாருங்க, இந்த ஃபைல்ஸ் ஹைரார்க்கி இந்த இடத்துல இருக்கு. இதுல பப்ளிக் HTML இருக்கு, இதுக்குள்ளதான் இந்த ஃபைல் எல்லாம் நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். அப்பதான் உங்களோட வெப் பேஜை நீங்க வெப் அட்ரஸ் டைப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இண்டெக்ஸ் ஃபைலை அது வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணும். நான் பாருங்க பப்ளிக் HTML இருக்கு, இதை ஓப்பன் பண்ணி இதுக்கு போட வேண்டியிருக்கும். அப்படி அது இல்லைன்னு சொன்னா இன்னொரு டிரெக்டரி பாருங்க www என்ன இருக்கு இவர் இருக்கு, இதுக்குள்ள போடணும். ஸோ இதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு ரெண்டு மவுண்டு தான், ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று ஓப்பன் பண்ணி போட்டீங்க அதுக்குள்ள போடணும். வேற ஃபோல்டருக்குள்ள போட்டுறாதீங்க. போட்டீங்கன்னா உங்களோட வெப்சைட் ஒர்க் பண்ணாது. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நீங்க cPanelக்கு ஓப்பன் பண்ணீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா இது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களோட ஃபைல் இந்த www ஃபோல்டர் அல்லது பப்ளிக் HTML என்று சொல்லப்படுகின்ற இந்த ஃபோல்டருக்குள்ள தான் நீங்க டெவலப் பண்ற ஃபைலை அந்த நீங்க அங்க என்ன ஆர்டர் படி ஃபாலோ பண்ணீங்களோ அது ஆர்டர்ல போட்டு வரணும். ஓகே, ஸோ அந்த மெயின் இண்டெக்ஸ் ஃபைல் வந்துட்டு டைரக்டா அந்த பப்ளிக் HTML அல்லது wwwங்கிற ஃபோல்டருக்கு டைரக்டா போடப்படணும். இதுக்குள்ள வந்துட்டு அதுக்குள்ள ஒரு ஃபோல்டர் ஓபன் பண்ணி அதுக்குள்ள இண்டெக்ஸை போட்டீங்கன்னா ஒர்க் பண்ணாது. இண்டெக்ஸ் ஃபைல் டைரக்டா இதுக்குள்ள தான் இருக்கணும். மற்ற ஃபைல் எங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பட் இண்டெக்ஸ் ஃபைல் இருக்கணும். இருந்தா தான் நீங்க வெப் அட்ரஸ் டைப் பண்ணும்போது, உதாரணமா நான் இப்ப என்ன செய்யறேன் www.tech247.lk இதை நான் டைப் பண்ணினேன்னு சொன்னா இந்த அட்ரஸ் வெப்சைட் இந்த இடத்துல என்ன செய்யுதுன்னா இந்த அட்ரஸ் அடிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்கா இண்டெக்ஸ் ஃபைல் தான் அது சர்ச் பண்ணி எடுக்கும். ஸோ அந்த இண்டெக்ஸ் ஃபைல் டைரக்டா உங்களோட இந்த பப்ளிக் HTML ஃபைலுக்குள்ள டைரக்டா கிடக்கணும். அதுக்குள்ள ஒரு ஃபோல்டர் ஓபன் பண்ணி போட்டீங்கன்னா வெப்சைட் வராது. ஓகே, ஓகே, எதுவும் கேட்க வேண்டியிருக்கா பிள்ளைகள்? எதுவும் கேட்க வேண்டியிருந்தா கேளுங்க, சந்தேகங்கள் இருந்தா கேட்டு போயிடுங்க. ஸோ நான் மெல்ல நான் ஒரு தரத்துல 1 hour 1.5 hour 2 hours என்னால் கொண்டு போயிடும். பட் உங்களுக்கு சப்ஜெக்டே வந்து புதுசு, உங்க எல்லாருக்கும் எல்லாமே நியூ, அடுத்தது எல்லாமே டெக்னிக்கல்.
நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வர கொஞ்சம் தலைக்கு ஏத்து வைங்க உங்களுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரேன். எதுவும் கேட்க வேண்டியிருந்தா கேட்டுட்டு போங்க. எல்லாரும் ஓகேயா? மற்றவங்க ஓகே. நான் சொன்னேன் ஃப்ரீயா ஹோஸ்ட் பண்றதுக்கு ஒரு சைட் ஒன்று இருக்குன்னு சொல்லி நான் ஜஸ்ட் அந்த சைடை உங்களுக்கு டிரெக்ட் பண்றேன். நீங்க உங்களோட சைட்ல இருந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்லோட் பண்ணப்படுதா ஒர்க் பண்ணுதான்னு ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஃபைண்ட் அவுட் பண்ண சைட் நேம் வந்து 000 webhosting.comங்கிறது இதான் வெப் அட்ரஸ். நான் உங்களுக்கு சேட்டில் அனுப்பியிருக்கிறேன். இதுக்கு நம்ம பே பண்ண தேவையில்ல. அவங்க குறிப்பிட்ட ஸ்பேஸ் ஒன்று தருவாங்க. அதுக்குள்ள நீங்கள் காப்பி பண்ணி போடலாம். நான் இருக்கேன் அந்த வெப்சைட். இது என்னன்னு சொன்னால் இதில் நீங்கள் விரும்புகிற அட்ரஸ் எடுக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தேவை நீங்கள் விரும்புறது வந்து என்ன போட்டிக்காங்க பாருங்க. ஹோஸ்டிங்கர் கொண்டு பர்ச்சேஸ் பண்ணி சொல்லி விளம்பரம் போட்டிக்கிறாங்க. நீங்கள் விரும்புகிற மாதிரி அட்ரஸ் எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் பே பண்ணி தானே எடுக்கணும். ஒரு எல்ஸ் இப்போ நீங்கள் www.nafris.com ஒரு அட்ரஸ் எடுக்க விரும்புறீங்கன்னு வச்சுக்கொள்வோம். பட் இதில் அப்படி தராது. நீங்கள் நஃப்ரிஸ் அடிச்சீங்கன்னா www.nafris.000webhost.com தான் தெரியும். அதாவது அவங்களோட சைட் அவங்க ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான் அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிறாங்க. அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. நம்ம ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங்குக்கு நீங்கள் செக் பண்ண மாதிரி இருந்தால் இதை யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இதான் நான் சொன்ன வெப்சைட். இதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு உங்களால் ஹோஸ்டிங் செய்ய இயலுதா, ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய இயலுதாங்கிறதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இதில் இந்த என்னென்னு சொல்ல ரெஜிஸ்ட்ரேஷனை இன்றைக்கு செய்வோம் இல்லை அடுத்த கிளாஸ்ல இது தனியாக பார்ப்போமா? குயிக்காக ரிப்ளை பண்ணுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ பார்ப்போமா இல்லை அடுத்த கிளாஸ்ல தனியாக பார்க்கணுமா? நெக்ஸ்ட் கிளாஸ் ஆர் நாட்? நெக்ஸ்ட் கிளாஸ்னா அடுத்த கிளாஸ்ல பார்க்க இல்லைன்னா இப்போ கண்டினியூ பண்ணுறேன். நீங்களே சொல்லுங்க. எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, அப்போ நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை கண்டினியூ பண்ணுறேன். இப்போதைக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, அட்ரஸ் உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன். நான் அந்த அட்ரஸை வச்சு நீங்கள் ஒரு ஃப்ரீ டைம் கிடைச்சா இதில் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஹோஸ்ட் பண்ணப்படுதா இல்லையா, என்ன இஷ்யூஸ் வருதுங்கிறத பாருங்க. ஒருவேளை ஹோஸ்ட் பண்ணப்பட்டுச்சுன்னா உங்களோட வெப் ஒர்க் பண்ணுதாங்கிறத செக் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, ஸோ நம்ம இனி அந்த பார்க்குறது இது மட்டும்தான். இமெயில் எப்படி கன்ஃபிகர் பண்ணுற அவுட்லுக்லங்கிறத கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கும். மற்றபடி இதில் ஹோஸ்டிங்கை பார்த்துட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் எதுவும் சந்தேகங்கள் இருக்குன்றவங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை தயவு நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நம்ம ஃபைனல் டிஸ்கஷன் ஒன்று போடக்குள்ள எல்லாம் கிளியர் பண்ணிட்டு போயிடணும். ஓகே, நான் வைண்ட் அப் பண்ணுறேன் கிளாஸை. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் மீ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.